யுதிஷ்டிரா, உன் முன்னாலேயே பீமசேனனை விழுங்கப் போகிறேன். வாதாபியை உண்டு செரித்த யாரு அகஸ்தியரை போல் நானும் இந்த பீமனை உண்டு செரிக்கப் போகிறேன் பார். உடனே விதுரர் சொல்றார், ராட்சசனால் இவ்வாறு சொன்ன வார்த்தைகளை கேட்ட யுதிஷ்டிரர், அப்படி ஆகவே முடியாது, போகாது ஜீவா அப்படின்னு என்று ராட்சசனிடம் கண்டித்தான். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். பிறகு பெரும் பலம் வாய்ந்த பீமன் தன்னை போலவே, என்ன பீமனோட ஸ்டைல் என்ன ஞாபகம் இருக்கணும், சண்டைன்னு வந்தா ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். அதனால சண்டைன்னு வந்த உடனே தன்னை விட 10 மடங்கு நீளம் உள்ள ஒரு மரத்தை வேகமாக பிடுங்கினான், இலையை உதிர்த்தான். அர்ஜுனன் இடியின் வீச்சை கொண்ட தன்னுடைய காண்டீவத்தில் நாணேற்றினான். ஏ பாரதா, திருத்தராஷ்டிரா, யார் சொல்றா? விதுரர் திருத்தராஷ்டிரனுக்கு இந்த கதையை சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? திருத்தராஷ்டிரா, அந்த ஜிஷ்ணுவை நாணேற்றி கொண்டிருந்த அந்த ஜிஷ்ணுவை, அர்ஜுனனை பீமன் தடுத்தான். மேகத்தை போல கர்ஜித்துக் கொண்டு ராட்சசனை அணுகினான். அவனை நில் நில் என்று எச்சரித்தான் பீமன். இப்படி சொல்லிவிட்டு தன்னுடைய இடுப்பை சுற்றி இருந்த தன்னுடைய ஆடைகளை இறுக்க கட்டிக்கொண்டான். தனது உள்ளங்கையை தேய்த்து கொண்டு உதடுகளை பற்களால் கடித்து கொண்டு மரத்தை கையில் ஏந்தினான். இடியை சுழற்றி செல்லும் அந்த மகவத்தாகிய இந்திரனை போல் பீமன் அந்த மரத்தை சுழற்றினான். யமனின் கதாயுதத்தை போல் பெரும் பலத்துடன் அந்த நரமாமிச உண்ணியின் தலையில் அந்த மரத்தை ஒரே போடு இறக்கினான். அடியால் தாக்குண்ட ராட்சசன் சற்றும் கூட அசரவில்லை. தனது கைகளால் அவன் கொண்டிருந்த எரிகொள்ளியை சுழற்றி பீமன் மீது வீசினான். ஆனால் பீமன் அதை தன் இடது காலால் தடுத்து அது வந்த வேகத்தில் திருப்பி ராட்சசனை நோக்கியே அதை திருப்பி விட்டான். அந்த கொடுமையான கிருமீரன் தனது பங்குக்கு ஒரு மரத்தை திடீரென்று பிடுங்கினான். பீமன் மீது போர் தொடுத்தான். மரங்களுக்கு பெரும் சேதத்தை உண்டாக்கிய அந்த சண்டை ஒரே டீஃபாரஸ்டேஷனாம். அது எப்படி இருந்ததாம் அந்த சண்டை, அந்த போர், பீமனுக்கும் கிருமீரனுக்கும் நடந்த போர் பழங்காலத்தில் ஒரு பெண்ணுக்காக வாலியும் சுக்ரீவனுக்கும் இடையில் நடந்த சண்டையை போல் இருந்தது அப்படின்னு விதுரர் சொல்றார். போரிடுபவர்களின் தலையில் அடிக்கப்பட்ட மரங்கள், இவன் மரத்தை பிடுங்கி அவன் மேல அடிக்கிறான், அவன் மரத்தை பிடுங்கி இவன் நேர தலையில தான் அடிக்கிறான். இவன் நேர டமால் டமால் டமால்னு மாறி மாறி போரிடுபவர்களாகி இவர்கள் இருவரின் தலையில் அடிக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் யானையினுடைய தலையில் தூவப்பட்ட தாமரை துண்டுகள் போல் துண்டு துண்டாகி கீழே விழுந்தன. அவர்களுக்கு எதுவும் ஆகவில்லை. இந்த பெரும் சண்டை சிறிது நேரமே நீடித்தது. பிறகு ராட்சசன் செங்குத்தான ஒரு பாறையை எடுத்துக்கொண்டான். அதை தூக்கி பீமன் மீது வீசினான். பீமனோ அதற்கு அசைவே கொடுக்கவில்லை. பிறகு இருவரும் தங்கள் கரங்களை நீட்டியபடி கரங்களாலேயே சண்டை போட்டனர். பெரும் பலம் வாய்ந்த 2 புலிகள் தங்கள் பற்களாலும் கூறிய நகங்களாலும் கொண்டு போரிடுவதைப் போல் கடுமையாக போரிட்டு கொண்டார்கள் இவர்கள் இருவரும். துரியோதனனால் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை, ஏன்னா சம்பவம் நடந்து இதுதான் ஃபர்ஸ்ட் யுத்தம், பீமனுக்கு எது மைண்டில் இருக்கும்? கடைசியா நடந்த அந்த அவமானமும் அந்த அதர்மத்தை பார்த்தா இல்லையா, ஒன்னும் பண்ண முடியாம கையை கட்டி போட்டு நின்னபடி இருந்தது இல்லையா. துரியோதனனால் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை நினைத்தும் திரௌபதிக்கு ஏற்பட்ட இந்த நிலையை நினைத்தும் மிகுந்த ஆவேசம் அடைந்தான் துரியோதனன். கோபத்தில் எழுந்த பீமசேனன் ராட்சசனை ஒரு யானை மற்றொரு யானையை பற்றுவது போல் பற்றினான். பின்பு அந்த நரமாமிச உண்ணியை வன்முறையுடன் தூக்கி எறிந்தான். ஒருவரை ஒருவர் பற்றும் பொழுது எப்படி இருந்துதாம், அவர்கள் இவன் கையை அவன் பிடிச்சு அவன் கையை இவன் பிடிக்கும் போது
மூங்கில் முறிவது போல பயங்கரமான ஒலியானது எழும்பியதாம். அந்த ராட்சசனை கீழே தள்ளினான் பீமன். அவனது இடையை பற்றி மரத்தை சுற்றுவது போல் அந்த ராட்சசனை சுற்றத் தொடங்கினான். கிர்மீரன் சோர்வடைந்து தொங்கி போய் நடுங்கிக் கொண்டிருந்தான். அதை கண்ட பீமன் ஒரு மிருகத்தை கட்டுவது போல் தனது கரங்களை கொண்டு அவனை நன்கு கட்டினான். அந்த மிருகமோ பீமன் கட்டிய கட்டில் பழுதான ஊதுகுழலை போல் பயங்கரமாக கத்தினான். கெட்டுப்போன ஒரு ஃப்ளூட்டு, ரிப்பேர் ஆன ஃப்ளூட்டு மாதிரி கத்தினானா. பிறகு விருகோதரன் ராட்சசனை நீண்ட நேரத்திற்கு சுழற்றி கொண்டே இருந்தான். ரொம்ப நேரம் விண்மில் மாதிரி சுத்தி இருக்கான். சரியா? கலங்கி போனான் ராட்சசன். கலங்கி போன அந்த ராட்சசனை பீமன் நேரம் கடத்தாமல் ஒரு மிருகம் மற்றொரு மிருகத்தை எப்படி கொல்லுமோ அப்படி கொன்று விட்டான். தன்னுடைய கால் முட்டியை ராட்சசனினுடைய இடுப்பில் வைத்தான். தன்னுடைய கையால் அவன் கழுத்தில் வைத்து அழுத்தி ராட்சசனினுடைய சரீரத்தை நசுக்கி விட்டான். ராட்சசனின் நசுக்கப்பட்ட உடலை இழுத்து சென்று, இழிந்தவனே கிர்மீரா, நீ ஒன்றும் பகனுக்கும் ஹிடிம்பனுக்கும் அவர்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டாம். நீயே இப்போ அவ போனா யமலோகத்துக்கு தான் போற போ என்று சொல்லி அந்த கிர்மீரனை சாகடித்தான். கிர்மீரனை இவ்வாறு வதைத்த பீமனை அவனது பல குணங்களை கொண்டு புகழ்ந்து வாழ்த்தினார் யுதிஷ்டிரர். அங்கிருந்து அவர்கள் அனைவரும் திரௌபதியை முன்னிறுத்தி துவைத்தவனத்திற்கு கிளம்பினார்கள். அந்த பெரும் வனத்திற்குள் நுழைந்த பொழுது பீமனால் அச்சமின்றி கொல்லப்பட்ட கிர்மீரனுடைய சடலத்தை, ஏ ராஜா, நான் பார்த்தேன். யாரு சொல்றா? விதுரர் திருதராஷ்டிரன் கிட்ட சொல்றார். பீமனின் இந்த சாதனையை பற்றி பாண்டவர்களை சூழ்ந்திருக்கும் பிராமணர்களிடம் இருந்து நான் கேள்விப்பட்டு தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார் விதுரர். ஜனமேஜயா, ராட்சச தலைவன் கிர்மீரன் கொல்லப்பட்ட இந்த கதையை கேட்ட மன்னன் திருதராஷ்டிரன் பெருமூச்சு விட்டு சிந்தனையில் ஆழ்ந்தான். இத்துடன் கிர்மீர வதப்பருவம் 2வது உபபருவம் முடிகிறது. 3வது உபபருவம் அர்ஜுனாபிகமன பருவம். அர்ஜுன அபிகமனம் அப்படின்னா அர்ஜுனையை நோக்கி வருவது, அர்ஜுனனை பார்க்க வருவது. யாரு வருவா அர்ஜுனனை பார்க்க? வேற யாரு இல்லையா? சோ இந்த அர்ஜுனாபிகமன பருவத்துல 12வது அத்தியாயத்திலிருந்து 51வது அத்தியாயம் வரை இருக்கு. சுமார் 40 அத்தியாயங்களை உள்ளடக்கியது இந்த 3வது உபபருவம். இதுல 1052 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. வைஷம்பாயனர் சொல்றார், பாண்டவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டனர் என்பதை கேள்விப்பட்ட போஜர்கள், விருஷ்ணிக்கள், அந்தகர்கள் ஆகியோர் அந்த பெரும் வனத்தில் துயரத்தில் இருந்த வீரர்களிடம் சென்றார்கள். பாண்டவ வீரர்களிடம் சென்றார்கள். மன்னன் திருஷ்டகேது, பலம் நிறைந்த சகோதரர்களான கேகயராஜர்கள் ஆகியோரும் பாண்டவர்களை காண அந்த வனத்திற்கு சென்றார்கள். துரியோதனனை நிந்தித்தார்கள் அனைவரும். இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பேசத் தொடங்கினார்கள். கிருஷ்ணனை தலைவனாக கொண்ட அவர்கள் அனைவரும் ராஜா யுதிஷ்டிரரை சுற்றி அமர்ந்து கொண்டார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னார், இந்த பூமி துரியோதனன், கர்ணன், துஷாசனன், சகுனி ஆகியோரின் இரத்தத்தை குடிக்கும். இவர்களை போர்க்களத்தில் கொன்று நீதிமானாகிய யுதிஷ்டிரனை அரியணையில் அமர்த்துவோம். தீயவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்பதே அறநெறியாகும். உடனே வைஷம்பாயனர் சொல்றார், படைக்கப்பட்ட இந்த ஜகத்தையே எரிக்கும்படி கோபம் கொண்டான் கிருஷ்ணன். அவன் கோபத்தை தணிக்க அர்ஜுனன் கிருஷ்ணன் மீது ஸ்துதி பாடி சமாதானப்படுத்தினான். பெரிய கிருஷ்ணஸ்துதி, நீதான் பரபிரம்மஸ்வரூபம், நீதான் சிருஷ்டி ஸ்திதி லயத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லி பகவானினுடைய அவதாரங்கள்ல பகவான் எப்பேற்பட்டவன்
அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் அர்ஜுனன் ஸ்துதியா பாடுறான். கிருஷ்ணருக்கு உயிரான அர்ஜுனன் இவற்றை சொல்லி முடித்தவுடன் அதற்கு மறுமொழியாக ஜனார்தனன், அர்ஜுனா, நீ என்னுடையவன், நான் உன்னுடையவன், என்னுடையவை எல்லாமே உன்னுடையது. உன்னை வெறுப்பவன் என்னையும் வெறுக்கிறான், உன்னை தொடர்பவன் என்னையும் தொடர்கிறான். பிறரால் வெல்ல முடியாதவன் நீ அர்ஜுனா. நீயே நரனாவாய், நானே நாராயணன் என்ற ஹரியாவேன். நாம் மனித உலகில் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காகவே முனிவர்களாக முன்பொரு காலத்தில் நரன் மற்றும் நாராயணனாக இருந்தோம், முனிவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றார், அனன்ய பார்த்தமத்தஸ்த்வம் த்வத்தச்சாஹம் ததைவச நாவயோரந்தரம் சக்யம் வேதித்தும் பரதர்ஷப. என்ன சொல்றார்? ஏ பார்த்தா, நான் உன்னிலிருந்து வேறில்லை, நீ என்னிலிருந்து வேறில்லை. நம்மில் இருவருக்கும் உள்ள வேறுபாட்டையும் யாராலும் புரிந்து கொள்ளவும் முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு பேசுறதுக்கு வேற வார்த்தையே இல்லை. அப்படியே மௌனமாக நின்று கிருஷ்ணனை பார்க்கிறான். அனைவரும் சேர்ந்து கிருஷ்ணனை ஸ்துதி பாடினார்கள், மீண்டும் மீண்டும் ஸ்துதி பாடினார்கள். அதற்கு பிறகு திரௌபதி பேசத் தொடங்கினாள். திரௌபதி நடந்த விஷயத்தை எல்லாம் கிருஷ்ணரிடம் சொல்லி அழுதாள். அவள் அவமதிக்கப்பட்ட பொழுது செயலின்றி நின்ற பாண்டவர்களை நினைவு கூர்ந்து நிந்தனை செய்தாள். உபபாண்டவர்களும் தன்னை காக்க வரவில்லையே என்று வருத்தப்பட்டு ஒப்பாரி வைத்தாள். எப்படியெல்லாம் துரியோதனாதியர்கள் பாண்டவர்களிடம் கொடுமையாக நடந்து கொண்டார்கள் என்பதை ஆரம்ப கதையிலிருந்து, ஆதிபருவத்திலிருந்து நினைவு கூர்ந்தாள். பீமனுக்கு விஷம் வைத்தது, அவனை நதியில் தூக்கி எறிந்தது, வாரணாவதத்தில் அவர்களுக்கு தீ வைத்து எரித்து அவர்களை கொன்று விடுவதற்காக திட்டம் தீட்டியது, ஹிடும்பனை காட்டில் வேறு வழி இல்லாம கஷ்டப்பட்டு இவர்கள் கங்கையை கடந்து அந்த பக்கம் போய் ஹிடும்பனை காட்டில் சந்தித்து, நடுராத்திரியில பீமன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவளரையும் காப்பாத்துறதுக்காக ஹிடும்பனுடன் போரிட்டு, அதற்கப்புறம் ஏகசக்கர நகரி போய் பகனுடன் வதம் செய்து எல்லாத்தையும் சொல்லி, அதுக்கப்புறம் திரும்ப இதும்போது சுயம்பரத்தும் போது நடந்த சண்டை, அதுக்கப்புறம் திரும்ப வந்தபோது இந்திரபிரஸ்தத்துக்கு போனதுக்கு அப்புறமும் சொத்தை பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்திரபிரஸ்தத்துக்கு போனதுக்கு அப்புறமும் ராஜசூயத்துல பொறாமைப்பட்டு திருப்பி அழைத்து திருப்பி பகடையாடி அவமானப்படுத்தி, இப்படி இவர்கள் இன்று இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாகி விட்டனரே என்று சொல்லி அழுதாள். கிருஷ்ணர் சொல்றார், திரௌபதி அர்ஜுனனின் கணைகளால் தாக்குண்டு இரத்த வெள்ளத்தில் தரையில் கிடக்கும் தங்கள் கணவர்களை கண்டு நீ இப்பொழுது எப்படி அழுகிறாயோ அதே போல் அவர்களும் அழுவார்கள். பாண்டவர்களுக்காக நான் எனது முழு சக்தியையும் பயன்படுத்துவேன். நீ மறுபடியும் ராணியாவாய். இந்த விஷயத்தில் நான் உனக்கு உறுதியாக கூறுகிறேன். வானம் இடிந்து விழலாம் திரௌபதி, இமயம் பிளந்து போகலாம், கடல் நீர் கூட வற்றி போகலாம். ஆனால் நான் இப்பொழுது சொல்லி இருக்கும் என்னுடைய வார்த்தைகள் பலனற்று போகாது, பொய்க்காமல் போகாது அப்படின்னார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். உடனே அர்ஜுனன் சொன்னான், திரௌபதி கிருஷ்ணர் சொன்னது போலவே நடக்கும். உடனே திருஷ்டத்யும்னன் சொன்னான், நான் துரோணரை கொல்வேன், சிகண்டி பீஷ்மரையும், பீமன் துரியோதனனையும், அர்ஜுனன் கர்ணனையும் கொல்வார்கள். திரௌபதி விருத்துராசுரனை கொன்ற அந்த வஜ்ரதாரியால் கூட எங்களை வீழ்த்த முடியாது. அப்படி இருக்கும் பொழுது திருதராஷ்டிரன் மகன்களால் என்ன செய்துவிட முடியும் எங்களை? உடனே வைஷம்பாயனர் சொல்றார், இந்த வார்த்தைகளை கூறிய பிறகு அனைவரும் கிருஷ்ணனை பார்த்தார்கள். இப்ப இவெல்லாம் பேசி முடிச்சுட்டா, ஃபைனலா கிருஷ்ணா அப்படின்னு திருப்பி கிருஷ்ணா பார்த்தா. கிருஷ்ணர் ஏன்னா ரொம்ப சீரியஸா இருக்கார் இந்த இடத்துல. யுதிஷ்டிரா, கிருஷ்ணர் சொல்றார், நான் துவாரகாவில் இருந்திருந்தால்
இந்த தீமை உன்மேல் விழுந்திருக்காது. அந்த பகடை ஆட்டமே நடக்காமல் நிறுத்தி இருப்பேன். மனிதர்களை மயக்கி அடிமையாக வைக்கும் பெண், பகடை, வேட்டை, மது ஆகிய 4 மனிதர்களின் செழிப்பை அழிக்கும் 4 தீமைகளாகும். பகடைக்கு அடிமையாக இருக்கும் மனிதர்களுக்கே அதன் அனைத்து தீமைகளும் நன்றாக தெரியும். யுதிஷ்டிரா, நான் அப்பொழுது ஆனர்த்த தேசத்தில், அதாவது துவாரகா ஏரியாக்கு பேரு ஆனர்த்த தேசம்னு பேரு, நான் அப்பொழுது இந்த பகடையாட்டம் நடந்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் ஆனர்த்த தேசத்தில் இல்லாமல் போனதால் தான் நான் உமக்கு பகடை மூலம் ஏற்பட்ட இந்த துயரை துடைக்க முடியவில்லை. இந்த பகடை துயர் ஏற்பட்டதே நான் ஆனர்த்த தேசத்தில் துவாரகாவில் இல்லாமல் போனதுதான். இதை கேள்விப்பட்டதும் துயரத்தால் தாக்கொண்டு கனத்த இதயத்துடன் விரைவாக உங்களை பார்க்கவே விரும்பி நான் இங்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். உடனே யுதிஷ்டிரருக்கு ஒரு நேச்சுரல் கொஸ்டின். என்ன கொஸ்டின்? நீ எங்க இருந்த கிருஷ்ணா? கிருஷ்ணா, நீ ஏன் ஆனர்த்த தேசத்தில் இல்லை அப்படின்னு யுதிஷ்டிரர் கேட்கிறார். உடனே கிருஷ்ணர் சொல்றார், யுதிஷ்டிரா, நான் சௌபம் என்ற பெயர் கொண்ட அசுரனாகிய ஷால்வனின் நகரத்தை அழிப்பதற்காகவே சென்று இருந்தேன். நான் அப்படி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். தமகோஷன் என்ற மன்னனின் மகனாகிய சிசுபாலன் கொல்லப்பட்டான். இதை கேள்விப்பட்ட ஷால்வன் கடும் கோபம் கொண்டு, ராஜசூய யஜ்ஞத்திற்கு பிறகு நான் உங்களிடம் இந்திரபிரஸ்தத்தில் இருந்து கொண்டிருந்த தங்கியிருந்த அந்த காலத்தில் அவன் துவாரகாவிற்கு சென்றான். விருஷ்ணி குல வீரர்களாகிய எங்கள் குலத்தின் ரிஷபங்கள், எங்கள் குல காளைகள், அவர்களிடம் அந்த அசுரன் ஷால்வன் கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் போரிட்டான். பல விருஷ்ணிகுல இளவரசர்களை கொன்ற அந்த ஷால்வன் துவாரகையின் தோட்டங்கள் அனைத்தையும் அழித்து விட்டான், நாசப்படுத்தி விட்டான். கிருஷ்ணனை கொல்லாது நான் திரும்புவதில்லை என்று நான் என்னுடைய ஆயுதங்களின் மீது சத்தியம் செய்கிறேன். அவன் எங்கே, அவன் எங்கே என்று திரும்ப திரும்ப கேட்ட அந்த அசுரன் ஷால்வன் என்னுடன் போரிட விரும்பி அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருந்தான். நாடு திரும்பிய நான் இவ்விஷயத்தை எல்லாம் கேள்விப்பட்டேன் யுதிஷ்டிரா. இதனால் கோபம் அடைந்த நான் அனைத்தையும் நினைத்து பார்த்து அவனை கொல்ல தீர்மானம் செய்தேன். சௌப அதிபதியாகிய ஷால்வனை கொல்ல துவாரகாவை விட்டு வெளியேறினேன். அவனை இங்கும் அங்குமாக தேடினேன். கடைசியாக கடலுக்கு நடுவில் உள்ள தீவு ஒன்றில் அவனை நான் கண்டேன். பாஞ்சஜன்யத்தை முழங்கி அவனை போருக்கு அழைத்தேன். தானவர்கள் என் மீது தாக்குதல் நடத்தினார்கள். இறுதியில் அவர்களை எல்லாம் வீழ்த்தினேன். இந்த காரணத்தினால்தான் என்னால் உங்களிடம் வர முடியவில்லை. ஹஸ்தினாபுரத்தில் நடந்த அந்த நியாயமற்ற பகடையாட்டத்தை கேள்விப்பட்டு துயரால் மூழ்கியிருக்கும் உங்களை காண விரும்பி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் முடிச்சுட்டார். யுதிஷ்டிரருக்கு எப்படி இருக்கும்? ஹஸ்தினாபுரத்தில் நடந்த விஷயம் தான் நமக்கு டீட்டெயிலாக தெரியுமே இல்லையா? கிருஷ்ணா, இந்த விவரிப்பில், எந்த விவரிப்பில்? ஷால்வன் துவாரகாவை அட்டாக் பண்ணி போர் தொடுத்து நீ திருப்பி ஷால்வனை அந்த சமுத்திரத்துக்கு நடுவுல இருக்கிற தீவுல போய் அடிச்ச அந்த விவரிப்பில், இப்பொழுது நீ சொன்ன இந்த விவரிப்பில் எனக்கு என்னுடைய ஆர்வம் தணியவில்லை. அதனால் இன்னும் விவரமாக சொல். கிருஷ்ணர், சொல்கிறேன் யுதிஷ்டிரா. சிசுபாலன் என்னால் கொல்லப்பட்டதை கேட்ட ஷால்வன் துவாரகாவிற்கு வந்தான். படைகளை வரிசையாக நிறுத்தி நகரத்தை சுற்றியும் மேலிருந்தும் முற்றுகையிட்டான். வானில் தன்னை நிறுத்தி கொண்ட அந்த தானவ மன்னன் துவாரகாவுக்கு எதிராக போரை தொடுத்தான். எல்லா புறங்களிலிருந்தும்
அடர்த்தியான ஆயுதங்களை பொழிந்து அந்த போர் நடந்தது. துவாரகாவின் கோட்டை, அந்த கோட்டையை கட்டும் பொழுது கோட்டைக்கான அறிவியல் சாஸ்திரத்தின் துணையால் பாதுகாப்புடன் கட்டப்பட்டது துவாரகையினுடைய கோட்டை. யாரு சொல்றார்? கிருஷ்ணர் சொல்றார். ஏன்னா விஸ்வகர்மா வச்சு கட்டினது அது இல்லையா? துவாரகை எண்ணிலடங்கா ரதங்களுடனும் சிறந்த வீரர்களுடனும் எந்த எதிரியையும் எதிர்க்க வல்லவர்களாகிய விருஷ்ணி அந்தக போஜ குல வீரர்களை அவர்களால் காக்கப்பட்டது துவாரகை கோட்டை. கவனக்குறைவை தவிர்க்க நகரம் முழுவதும் யாரும் மது அருந்தக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டது. ஏன்னா ஷால்வன் படையெடுத்து வரும் பொழுது இங்க மது அருந்தி வீரர்கள் இருக்கக்கூடாதே. கவனக்குறைவு ஏற்பட்டால் ஷால்வனால் கொல்லப்படுவோம் என்பதை நன்கு அறிந்த விருஷ்ணிக்களும் அந்தக்கர்களும் நிதானத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தார்கள். ஆனர்த்த தேசத்தின் கோமாளிகளையும் ஆடல் கலைஞர்களையும் பாடல் கலைஞர்களையும் காவலர்கள் கலையை பாதுகாக்க வேண்டி அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றினார்கள். ஏன்னா யுத்தம் நடக்க போறது, அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று கலைஞர்கள் அனைவரையும் நாட்டை விட்டு அனுப்பிவிட்டார்கள். நதிகளின் மேலிருந்த அனைத்து பாலங்களும் அழிக்கப்பட்டன. யாரும் உள்ள வரக்கூடாது. படகுகள் தடுக்கப்பட்டன. அகழிகளின் அடியில் சூளங்கள் நட்டு வைக்கப்பட்டன. நகரை சுற்றி 2 மைல் நீளத்திற்கு சமமற்றதாக இருந்த அந்த நிலத்தில் குழிகள் தோண்டப்பட்டு அடியில் ரகசியமாக எரிபொருள்கள் நிரப்பப்பட்டன. வெடிச்சுடும் பாம்ஸ் மாதிரி எரிபொருள்கள், கம்பஸ்டபிள் சப்ஸ்டன்சஸ், அவைகள் நட்டு வைக்கப்பட்டன. முற்கள் நட்டு வைக்கப்பட்டன, முற்களால் நிரப்பப்பட்டன. யாருமே உள்ள வர முடியாது, உயிரோட யாருமே துவாரகைக்குள்ள வர முடியாது. எங்கள் கோட்டை இயற்கையிலேயே வலிமையானது. எல்லா புறங்களிலிருந்தும் நன்கு பாதுகாக்கப்பட்டது. எல்லா ஆயுதங்களும் இருந்தன. ஷால்வன் அதை அணுகிய போது யாரும் நகரத்திற்குள் நுழையவும் முடியாமல் வெளியேறவும் முடியாமல் இருந்தது. அப்படி அமைக்கப்பட்டிருந்தது. வீரர்களுக்கு கொடுக்க வேண்டிய உதவித்தொகையையும், யாரு? விருஷ்ணி குலத்தில் இருக்கும் வீரர்களுக்கு, விருஷ்ணி அந்த குலத்தில் இருக்கும் வீரர்களுக்கு கொடுக்க வேண்டிய உதவித்தொகையையும் ஊதியத்தையும் அவை இரண்டுமே யுத்தத்திற்கு முன்னாடியே கொடுக்கப்பட்டது. தங்கம் கொடுக்கப்படாத வீரர்களே இல்லை. பராக்கிரமத்தை வெளிப்படுத்தாத வீரர்களே இல்லை. ஏனென்றால் யாரும் போரிடச் சொல்லி யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. இவ்வாறு நன்கு திட்டமிடப்பட்டு பாதுகாக்கப்பட்ட துவாரகா ஆஹுகர் என்ற உக்ரசேனரால் காக்கப்பட்டது. ஷால்வன் 4 வகை படைகளுடனும் எங்கள் நகரத்தை நோக்கி வந்தான். எல்லா இடங்களிலும் ஷால்வனுடைய படையே நிரம்பி நின்றது. தன் படைகளுடன் கருடனை போல் பறந்து துவாரகையை நோக்கி பறந்து வந்தான். விருஷ்ணிகுல இளவரசர்கள் ஷால்வ படையினருக்கு வெளியேயே, நகரத்திற்கு வெளியேயே பதிலடி கொடுத்துவிட வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார்கள். யுதிஷ்டிரா, சாருதேஷ்ணஹா, சாம்பகா, மகாரதி பிரத்யும்னஹா எல்லாருமே கிருஷ்ணரோட பசங்க, இளவரசர்கள், விருஷ்ணிகுல இளவரசர்கள் ஆகியோர் கவச்சம் பூண்டு தங்கள் ரதங்களில் ஏறி சால்வனும் அவனது படையுடனும் மோதுவது என்ற தீர்மானத்துடன் இருந்தார்கள். சாம்பன் ஷால்வனுடைய படை தளபதியான க்ஷேம விருத்தியுடன் மோதினான். சாம்பன் மழையை பொழியும் இந்திரனை போல் தனது கணைகளையே மழையாக பொழிந்தான். யாரு மேல? க்ஷேமவிருத்தி மீது. க்ஷேமவிருத்தியோ இமயம் போல் அசையாமல் அவற்றை தாங்கிக் கொண்டிருந்தான். பிறகு க்ஷேமவிருத்தி மாயை சக்தியை பயன்படுத்தி சாம்பன் மீது பலம் வாய்ந்த கரங்களை சரமாரியாக பொழிந்தான். சாம்பன் தன்னுடைய பதில் மாயையால், க்ஷேமவிருத்தி ஒரு மாயையை ஏற்படுத்தினான்னா விருஷ்ணிகுல வீரர்களுக்கு மாய சக்தியும் இருந்தது. போர்ல யூஸ் பண்ணக்கூடிய மாய சக்தியும் கொண்டிருந்தார்கள். சாம்பன் என்ன செய்தான்?
தன்னுடைய பதில் மாயையால் ஆயிரக்கணக்கான கணைகளை க்ஷேமவிருத்தியின் தேரின் மீது பொழிந்தான். இதனால் அதிகமாக காயப்பட்ட க்ஷேமவிருத்தி போர்க்களத்தை விட்டு விலகினான். இதை கண்ட வேகவத் என்ற தைத்தியன் ஒருவன் சாம்பனை நோக்கி விரைந்தான். வேகவத்தின் தாக்குதலை பொறுத்து கொண்டு சாம்பன் போர்க்களத்திலிருந்து விலகாமல் போரிட்டு கொண்டிருந்தான். விரைவாக செல்லும் ஒரு கதாயுதத்தை சுழற்றிய சாம்பன் வேகவத் மீது வேகமாக எறிந்தான். அதனால் தாக்குண்ட வேகவத் பெரும் ஆலமரம் வீழ்வதைப் போல் தரையில் விழுந்தான். அந்த அசுரனை கதாயுதத்தால் கொன்ற என்னுடைய மகன் சாம்பன் அந்த பெரும் படைக்குள் தான் ஒருவராக நுழைந்து அசுரப்படைக்குள் நுழைந்து அனைவரிடமும் போரிடத் தொடங்கினான். பிறகு மகாரதியும் மகாதனுர்தாரியும் ஆகிய தானவனாகிய விவிந்தியன் என்பவன் பெரும் வில்லை கொண்டு சாருதேஷ்ணனை எதிர்கொண்டான். சாம்பனை பத்தி சொல்லியாச்சு. அடுத்தது சாருதேஷ்ணன், அதுக்கப்புறம் பிரத்யும்னன் எப்படி சண்டை போட்டான். சோ விவிந்தியன் என்ன செய்தான்? சாருதேஷ்ணனை நோக்கி அவனை போரில் எதிர்கொண்டான். இவர்கள் இருவருக்கும் நடந்த போர் எப்படி இருந்தது என்றால், விருத்திராசுரனுக்கும் வாசவனுக்கும் இடையில் நடந்த போர் போல் கடுமையாக இருந்தது. ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு கணைகளால் ஒருவரை ஒருவர் துளைத்து கொண்டு இருந்தார்கள். இரு பெரும் பலம் வாய்ந்த சிங்கங்கள் கர்ஜித்துக் கொண்டிருந்தது போல் இருந்தது. ருக்மிணியின் மகனாகிய சாருதேஷ்ணன் தனது வில்லில் என்ன செய்தான்? ஒரு ஆயுதத்தை பொருத்தினான், மந்திரங்களை உச்சரித்தான், அந்த ஆயுதத்திற்கு உயிரூட்டினான். கோபத்தில் எரிந்து கொண்டிருந்த விவிந்தியனுக்கு சவால் விட்டு அந்த ஆயுதத்தை விவிந்தியனின் மேல் ஏவினான். அதனால் தாக்கப்பட்ட அந்த தானவனாகிய விவிந்தியனுடைய சடலம் கீழே தரையில் விழுந்தது. விவிந்தியன் கொல்லப்பட்டதை அறிந்த மொத்த ஷால்வனினுடைய படையும் நடுநடுங்கிவிட்டது. என்னது, விவிந்தியன் செத்து போயிட்டானா அப்படின்னு. அப்பொழுது ஷால்வன் நினைத்த இடமெங்கும் செல்லக்கூடிய தன்னுடைய தேரை கொண்டு அவன் ஏறி முன்னேறி வந்தான். யுதிஷ்டிரா, பிரத்யும்னன் வெளியே வந்தான். எல்லோரும் பயந்து கொண்டிருந்தார்கள் விருஷ்ணி படையில். அப்பொழுது ஆனர்த்தர்களுக்கு, துவாரகாபுரி வீரர்களுக்கு ஊக்கம் கொடுத்தான் பிரத்யும்னன். அஞ்சாதீர்கள், ஷால்வன் இன்று கொல்லப்படுவான் என்று சொன்னான். பிரத்யும்னனின் உற்சாக பேச்சினால் ஊக்கமடைந்த யாதவ குல வீரர்கள் உற்சாகத்துடன் போர் புரிய தொடங்கினார்கள். பறப்பதை போல் இருக்கும் தன்னுடைய குதிரைகளுடன் பிரத்யும்னன் எதிரியை நோக்கி விரைந்தான். பெரும் பலத்துடன் வில்லை ஒரு கரத்தில் ஏந்தி மறு கரத்திற்கு இப்படி மாத்தி மாத்தி கொண்டு எதிரியை அவமதிப்பது போல் தானவர்கள் மற்றும் சௌப போர் வீரர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தினான். எல்லாரும் அவனை பார்த்துட்டு ஒரு மாதிரி குழம்பை போய் இருந்த நிலையில் பிரத்யும்னன் சரமென தொடர்ந்த கணைகளில் யாரும் சிறு இடைவேளையை கூட காணவில்லை. அப்படி மழையா கொட்டித்தான் பிரத்யும்னன் தொடுத்த அம்புகள். பிரத்யும்னனின் முகத்தில் நிறம் மாறவில்லை, அவன் உறுப்புகள் நடுநடுங்கவில்லை. அவனது அற்புதமான வீரத்தை பறைசாற்றும்படி இருந்த அவனுடைய சிம்ம கர்ஜனையை மட்டுமே மக்கள் கேட்டார்கள். ஷால்வனிடம் போர் புரிய விரும்பி அவனை நோக்கி சென்றான் பிரத்யும்னன். கோபம் கொண்ட ஷால்வன் அந்த சவாலை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஷால்வனால் வெறி கொண்டு பிரத்யும்னனுடன் போரிட தீர்மானித்தான் ஷால்வன். பிரத்யும்னனுக்கும் ஷால்வனுக்கும் நடந்த போர் இந்திரனுக்கும் மகாபலிக்கும் நடந்த போரை போல் இருந்தது என்பதை தான் மக்கள் அனைவரும் பார்த்தார்கள். ஷால்வன் பிரத்யும்னனை நோக்கி கணைகளை தொடுக்க ஆரம்பித்தான். பிரத்யும்னனோ பதிலுக்கு கணை மழையை தொடுத்து ஷால்வனையே மூடிவிட்டான். நெருப்பை போன்ற கணைகளை பிரத்யும்னன் மீது தொடுத்தான் ஷால்வன். பிரத்யும்னனோ நேரம் தவறாமல் பலத்த கணைகளை கொண்டு ஷால்வனை தாக்கினான். அவன் தாக்கிய ஒவ்வொரு கணைகளும்
உயிர் பகுதிக்குள் நுழையும் ஆற்றல் கொண்ட கணைகளாகும். இதனால் ஷால்வன் மயக்கமடைந்து கீழே விழுந்தான். தானவர்கள் இதை கண்டு ஓடியே விட்டார்கள். மீண்டும் உணர்வை பெற்ற மயக்கமடைந்து விழுந்த ஷால்வன் கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் உணர்வை பெற்றான். மீண்டும் உணர்வை பெற்ற பலம் வாய்ந்த அந்த ஷால்வன் பிரத்யும்னனை பலமாக தாக்கத் தொடங்கினான். ஷால்வனால் தொடுக்கப்பட்ட கணைகள் தன்னுடைய தொண்டையில் துளைத்தபடி தன்னுடைய தேரில் இருந்தான் பிரத்யும்னன். ஷால்வன் சிங்கத்தை போல உரக்க கர்ஜித்தான். உலகம் முழுவதையும் ஷால்வன் தன்னுடைய கர்ஜனையால் நிறைத்தான். இப்படி எண்ணிலடங்கா கணைகளால் தாக்கப்பட்டான் பிரத்யும்னன். அவன் போரில் அசைவற்று கிடந்தான். என்ன செய்யறதுனே தெரியல. அவனால ரெஸ்பாண்டே பண்ண முடியல பிரத்யும்னனால ஷால்வனுக்கு. என்ன ஆகிறது இதுக்கப்புறம்? ஷால்வன் பிரத்யும்னனை தாக்கிய பிறகு பிரத்யும்னன் மயங்கி விழுந்தவாறு தேரில் பிரத்யும்னனை காக்க வேண்டி கிருஷ்ணருடைய தேரோட்டி இருக்கார் இல்லையா, தாருகன்னு பேரு, தாருகனினுடைய மகன்தான் பிரத்யும்னனுடைய தேரோட்டி. தாருகனுடைய மகன் பிரத்யும்னனுக்கு தேரோட்டியாக இருப்பவன். பிரத்யும்னன் இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்து அந்த வார்ஃபீல்டை விட்டு வெளியேறுகிறான். போர்க்களத்தை விட்டு பிரத்யும்னனை காப்பதற்காக போர்க்களத்தை விட்டு வெளியேறி அகன்று சென்று சிறிது நேரம் கழித்து பிரத்யும்னனுக்கு நினைவு திரும்புகிறது. பிரத்யும்னனுக்கு நினைவு திரும்பிய பொழுது பிரத்யும்னன் தேரோட்டியை பார்த்து கேட்கிறான், எப்படி நீ போர்க்களத்தை விட்டு வெளியே வருவாய்? ஒரு க்ஷத்ரியனாகியவன் போரிலிருந்து புறமுதுகை காட்டி ஓடினார் என்று தெரிந்தால் எங்க அப்பா கிருஷ்ணனுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? எங்க பெரியப்பா பலராமருக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? எங்க தாத்தா வசுதேவருக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? இவா கேட்பாளே, அவா கேட்பாளே, இவா கேட்பாளே, இவா கேட்பாளே, இவாளுக்கெல்லாம் என்ன நான் பதில் சொல்லுவேன்? விஷ்ணி குலத்துக்கு நான் எப்படி என் மூஞ்சியை எப்படி காட்டுவேன்? ஒரு க்ஷத்ரியனாகப்பட்ட நான் போர்க்களத்தை விட்டு விலகக்கூடாது, இதை அறிந்தும் நீ ஏன் விலகி வந்தாய் அப்படின்னு கேட்ட உடனே, வெரி பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் இது. அந்த இடத்துல தாருகனுடைய மகன் தேரோட்டியாக இருப்பவன் அவன் சொல்லுவான், ஒரு சூத்த தர்மம் என்னன்னா என்னுடைய மாஸ்டரோட உயிரை காப்பாத்துறது என்னுடைய தர்மம். அதனால என்னுடைய தர்மத்தின்படி இவ்வளவு அடிபட்டு மயங்கி இருக்கும் உங்களை காப்பதற்காகவே நான் இப்பொழுது வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே பிரத்யும்னன் சொல்லுவான், இதற்கு மேல் நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும். என்ன கேட்க வேண்டும்? தேரை திருப்பி போர்க்களத்திற்கு செல். ஒரு நிமிஷம் தாருகனுடைய மகனுக்கு ஒன்றும் புரியாது. உடம்பு இவ்வளவு மோசமா இருக்கே, மருந்து கூட போட்டுக்கலையேன்னு ஒரு நிமிஷம் திணறும் பொழுது, ஹுக்கும், டைகருக்கா ஹுக்கும், போ போர்க்களத்திற்கு அப்படின்னு வண்டியை திருப்பி போர்க்களத்திற்கு செல்வான். அங்கு பிரத்யும்னனுக்கும் ஷால்வனுக்கும் கடுமையான ஒரு போரானது நடக்கும். அந்த போரில் பிரத்யும்னன் ஷால்வனை வீழ்த்தி விடுவான். வீழ்த்தி இன்னும் ஒரே ஒரு கணை ஷால்வன் செத்து விடுவான். அந்த நிலைமையில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்? தேவதாவும் மற்ற ரிஷிகளும் நாரதரும் எல்லாரும் வந்துருவா. வந்து சொல்லுவா பிரத்யும்னன் கிட்ட, அப்பா, படைப்பு கடவுளான பிரம்மாஜியினுடைய ஆணை என்னவென்றால், ஷால்வன், அசுரனாகிய இந்த ஷால்வன் உங்க அப்பா கிருஷ்ணர் கையால தான் சாகணும். அதனால அவனை விட்டு வச்சுறேன், அவர் கொல்லட்டும், அதுதான் நியத்தி அப்படின்னு சொன்ன உடனே பிரத்யும்னனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும்னா, எடுத்த கணையை திருப்பி வச்சுட்டு போ, இன்று போய் நாளை வான்னு அமுச்சு விட்டுடும் ஷால்வனை. அப்படி அனுப்பி விட்ட உடனே திரும்பி கிருஷ்ணர் இந்திரபிரஸ்தத்திலிருந்து துவாரகைக்கு வரும் பொழுது டோட்டலா டிவெஸ்டேட்டடா இருக்கிற துவாரகாவை பார்ப்பார். இப்படி பண்ணிட்டு போயிருக்கானா அந்த ஷால்வன் அப்படின்னு அவ்வளவு கோபம் வரும் கிருஷ்ணனுக்கு. ஷால்வனை கொல்வதற்காக எல்லா இடத்திலும் தேடி அந்த தீவுக்கு
அவனை தீவுக்கு செல்வார். அங்க தீவில் அவனை பார்ப்பால். அவனை போருக்கு அழைப்பார். போர், பயங்கரமான போர் இருக்கும். கிருஷ்ணருக்கும் ஷால்வனுக்கும் மத்தியில் மாய சக்தியெல்லாம் பயன்படுத்தி போர் செய்வான் ஷால்வன். அதுல என்னாகும், ஆஹூக்கர் கிட்ட இருந்து, விருஷ்ணி குலத்தை சேர்ந்த ஆஹூக்கர் கிட்ட இருந்து ஒரு மெசஞ்சர் நியூஸ் எடுத்துன்னு வருவார் கிருஷ்ணர் கிட்ட. பெருந்துக்கத்தோடு, கிருஷ்ணா போரை நிறுத்த வேண்டிய நிலைமையில இருக்கும், போரை நிறுத்து, ஷால்வனோடு நீ செய்து கொண்டிருக்கும் போரை நிறுத்து. கிருஷ்ணருக்கு புரியாது, எதுக்கு போரை நிறுத்தணும்? ஆஹூக்கர் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. மெசஞ்சரை பார்த்தாலே தெரியும் ஆஹூக்கருடைய அசிஸ்டன்ட். எதற்கு நிறுத்த வேண்டும்? இந்த ஷால்வன் அப்பாவாகிய வசுதேவரை கொன்று விட்டான். வசுதேவர் இறந்து விட்டார், போரை நிறுத்து. கிருஷ்ணருக்கு அப்படியே ஒண்ணுமே புரியாது. தொண்டையெல்லாம் அடைச்சு போய் நடுநடுங்கி போயிடுவார். என்னது, வசுதேவர் கொன்று விட்டாரா? துவாரகா கோட்டைக்குள்ள நுழையவே முடியாதே இவளால. அப்பேற்பட்ட துவாரகா கோட்டைக்குள்ள நுழைஞ்சு வசுதேவரை எப்படி சாகடிக்க முடியும்? வசுதேவர் இறந்து விட்டார் என்றால் அண்ணன் பலராமர் இருந்திருக்க வேண்டுமே. பலராமர் இருக்கும் வரையில் வசுதேவர் கிட்டையே போக முடியாதே. என் மகன் பிரத்யும்னன் இருக்கும் வரையில் வசுதேவர் கிட்ட போக முடியாதே. என் மகன் சௌபன் இருக்கும் வரையில் வசுதேவர் கிட்ட போக முடியாதே. என்னுடைய மகன் சாருதேஷ்ணன் இருக்கும் வரையில் வசுதேவர் கிட்ட போக முடியாதே. அப்படி வசுதேவர் இறந்து விட்டார் என்று நீ சொன்னால் இவர்கள் அனைவரும் இறந்து விட்டார்களா அப்படின்னு கிருஷ்ணர் ஒரு நிமிஷம் என்ன நடக்கிறதுனே தெரியாம ஒரு ஷாக்ல இருப்பார். மேல என்ன நடக்கிறது அப்படிங்கிறது அடுத்த வாரம் கிளாஸ்ல பார்ப்போம்.